நான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக வந்திருக்கேன். ஏன்னா நாங்கள் 2018 அப்போ எதிர்ப்பாக வந்ததுனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பேரும் என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களெல்லாம் தூண்டி விட்டவங்க எல்லாருமே என்னன்னு இல்லை, நிறைய பேரை என்னன்னு தெரியாமல் தூண்டி விட்டு அவங்கெல்லாம் ஒரு கிரவுண்டில் போய் அவங்க அடைக்கலம் ஆயிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்னன்னு தெரியாமல் யார்கிட்ட கேட்டு பார்த்தாலும் என்னன்னு தெரியாமல் தான் வந்தேன்னு தான் சொல்கிறாங்க. அதனால அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் அதிக பேர் இங்கே இருக்கோம். குண்டடிப்பட்டவங்க அதில் பாதிக்கப்பட்டு நானும் 100 நாள் அரசு ஆஸ்பத்திரியில் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க நாங்கள். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக ஏன் நம்ம இப்படி போனோம், ஏன் இவங்க எதனால எங்களை நம்ம போனோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்கெல்லாம் சேஃப்டி ஆயிட்டாங்க. ஆனால் 20 வருஷம் 25 வருஷம் போராடணும்னு சொன்னவங்க யாருக்கும் ஒரு அடியும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அப்போ அவங்க மாத்திரம் எப்படி சேஃப்டி ஆனாங்க? எங்களை எல்லாத்தையும் தூண்டி விட்ட மக்களுக்கு மாத்திரம் ஏன் அந்த அறிவிப்பு எதுவும் இல்லாம நாங்க பாதிக்கப்பட்டு என்னோட கையை பாருங்க, பிளேட் வச்சிருக்கேன், என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல. ஒரு சிலர் குண்டடிப்பட்டு அவங்களால கால் நடக்க முடியல. எல்லாருமே மீனவர்களுக்கெல்லாம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்தி அவங்க மாத்திரம் கரெக்டா போய் இருந்துக்கிட்டாங்க? அப்ப எங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருந்தா உண்மையா எந்த ஒரு போராட்டம்னா மக்களை பாதுகாப்பா நடத்திருக்கணும், நடத்தல. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி எந்த ஒரு இது இல்ல, இருக்கவங்க எல்லாம் தூண்டி விட்டு மக்களை தூண்டி விட்டு இப்படி ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு எங்களுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி அவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அதுல இது தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப என்ன அப்படின்னா, நாங்க இதே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடிதான் அந்த ஆலை வேண்டாம்னு சொல்லி நான் போராடி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஆலை எவ்வளவு தூரம் ஸ்டெர்லைட் ஆலை எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்குன்னு எல்லாரும் என்ன சொல்ல போய் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வேலை வாய்ப்புகள் இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னாட வாழ்க்கை, ஒரு ஆட்டோக்காரர்கள், படிப்பு இல்லாம படிச்சு வேலை இல்லாம பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கவர்மெண்ட் தான் வேலை கொடுக்கணும்ல. நம்ம தூத்துக்குடியிலேயே இருக்கு நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில பல ஆயிரம் பேர்கள் வேலை பார்க்கலாம். தயவு செஞ்சு ஐயா, மத்திய அரசும் மாநில அரசும் இத மனசுல நாங்க சொல்றத எங்க கோரிக்கையும் ஏற்று தயவு செஞ்சு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எங்களுக்கு ஓபன் பண்ணி எங்களுக்கு வேலை கிடைக்க உதவி பண்ணுங்க. இந்த என்ன மாதிரி யாரும் எந்த ஒரு போராட்டம்னு தயவு செஞ்சு அதுல உள் வாங்கி அதுல என்னன்னு அதுல எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க பார்த்துட்டு இந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு கலந்துக்கோங்க. உள்ள மாட்டி என்ன மாதிரி மாற்றுத்திறனாலே ஆயிடாதீங்க. நான் மாற்றுத்திறனாளிகளின் அடையாள அட்டையெல்லாம் வச்சிருக்கேன். 2018 அப்புறம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆயிட்டேன். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு வாங்க. நாங்க ஸ்டெர்லைட் ஆலைக்காக எப்பவுமே துணையா இருப்போம். பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க, 25,000 பேருக்கு மேல இருக்காங்க. நான் தான் எந்த ஒரு இது இருக்க கூடாது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம நேரடியா நான் போய் மனு கொடுக்குறேன்னு சொல்லி யாருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நானே வந்திருக்கேன்.